வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தலித்து குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறாரு. கிறிஸ்துவ மதம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு போகல. அவங்க பாட்டி இந்துவாக தான் இருந்தாங்க, அது எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு கிறிஸ்துவக்குள்ளே படிச்சிருக்கிறாங்க. அது அப்போ ஏதோ எப்படியோ ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி அந்த அம்மா கிறிஸ்துவராக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிள்ளை பசங்க எல்லாத்துக்குமே ஹிந்து பேர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க போகிறது சர்ச்சுக்கு. அவங்க வீட்லேயே பார்த்திங்கன்னா இயேசுநாதர் படம், மன்னி மேரி படம் அந்த மாதிரி தான் மாட்டி கிறிஸ்துவ வழிபாடு தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது எல்லாமே கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் பூராமே ஹிந்து பேர் வச்சுருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட்டில் கூட இன்னும் இந்துன்னு தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். அதாவது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேரையும் கிறிஸ்துவராக மாற்றிட்டு பேரையும் மாற்றினா இந்து தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை தான் எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது. அதனால் அது கிடைக்காம போயிடும் அப்படி. ஆனால் இப்போ அவனோட குழந்தைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைங்க, அவங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க, அவங்க அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே தலித்துக்கு தான். ஆனால் மேக்ஸிமம் அந்த குடும்பம் இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பம், முழுசாகவே கிறிஸ்துவ குடும்பம். ஆனால் அவங்க குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் ஹையர் போஸ்ட்டில் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. அது எப்படின்னா இந்து தலித்துக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை இன்றைக்கி அவங்க அனுபவிச்சுருக்கிறாங்க. இந்த சிக்கலை எப்படி அரசாங்கம் சரி பண்ண போகுதில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, இவங்க இந்த மதம் மாதிரி போனவங்க பைபிளை படிக்கிறேன் சொல்கிறாங்க. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, நம்ம தப்பு செய்யக்கூடாது, தப்பு பண்ணால் கடவுள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி மேலே அவன் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, அப்படி பைபிளை படிச்சுட்டு கடவுளுக்கு பயந்துக்கிற நீங்கள் இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. இங்கே இந்து மதத்துக்கு துரோகம் பண்ணுறீங்க. மாறி அங்கே போய் கிறிஸ்துவ கடவுளுக்கும் துரோகம் பண்ணுறீங்க. இங்கே இந்து மதம் மாதிரி போயிட்டு இந்துன்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. அங்கே சர்ச்சில் போய் சர்ச்சுன்னு சொல்லி, அதாவது அங்கே இந்து பேரில் இந்துவோட சர்டிஃபிகேட் வச்சு இந்துவோட சலுகைலாம் வாங்கிட்டு அங்கே போய் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு போட்டு நீங்கள் இயேசுநாதரை ஏமாற்றிருக்கீங்க. இது நிறைய கிறிஸ்தவர்கள் செஞ்சுட்டு நம்ம பார்க்குறோம். அது அவங்களையே மனசாட்சி உறுதுதா தெரியல. ஏன்னா நீதி நேர்மை பேசுகிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஏன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டவே மேக்ஸிமம் அதிகபட்சம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக பைபிள் இருக்கும். ஒரு நேரம் பைபிள் படிப்போம். படிக்காட்டி அவங்க பெற்றவங்க மிரட்டி படிக்க வைப்பாங்க. அப்படிலாம் வாரத்துக்கு அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சில் ஃபாதர் கண்டிப்பாக பைபிள் படிக்கணும்னு சொல்லுவார். அவங்க பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறவங்க இயேசுநாதருக்கு பயந்துக்கிறாங்க. இப்படி தப்பு செஞ்சு போது இயேசுநாதரை பார்க்க மாட்டாரா, இல்லை மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இங்கே இந்து பேரை வச்சுட்டு அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. அங்கே போய் சர்ச்சில் நான் கிறிஸ்துவத்தில் போட்டு இயேசுநாதரை ஏமாத்துறாங்க. இது கடவுள் முடிவுன்னு வரா, இல்லை இந்த மாதிரி சிக்கலை அரசாங்கம் சரி பண்ணுமா, இல்லை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. ஜெய்.